ஹாய், நேற்று எல்லாருமே பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏர்லி மார்னிங் எழும்பி தோஞ்சு குளிச்சுட்டு பொங்கலுக்கான கோலம் போட்டாச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னம் நிறைகுடம் வைக்கணும். அது எங்களோட தமிழர்களுடைய ஒரு மரபுன்னு சொல்லலாம். ஸோ தம்பி தான் ஃபர்ஸ்ட் நிறைகுடம் எல்லாமே வடிவாக செட் பண்ணி வச்சான். இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிற டைம்லேயே கொஞ்சம் விடிஞ்சிட்டுது. அதுக்கப்புறமா பானையை வச்சு பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தைப்பொங்கல் வருஷத்தில் ஒருக்காவாறு தமிழர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற விதமாக தான் வீட்டு முற்றத்தில் வச்சு பொங்கல் பொங்கி அவருக்கு படைக்கிற நாங்கள். இப்படி பொங்கும்போது வீட்டில் செல்வமும் சரி சந்தோஷமும் எப்பவுமே குறைவில்லாமல் இருக்கும்ன்றது எங்களுடைய ஒரு நம்பிக்கை. நம்ம பொங்கலுக்கு தேவையான ஸ்வீட் ஐட்டம்ஸ் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்மளோட பொங்கலை நல்லா பொங்கி முடிச்சிட்டோம். நம்மளோட பொங்கலும் நல்ல டேஸ்டாக வந்துருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா சூரிய பகவானுக்கு படைக்கிறது தான் வேலை. பொங்கலோட சேர்த்து வடையும் செஞ்சிருந்தோம் நாங்கள். அதோட சேர்த்து ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டோம். நீங்களும் உங்களோட வீட்டை பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, என்னென்ன பலகாரம் எல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.